ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க நண்டு இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சுகா டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், தேங்காய், கொஞ்சம் சால்ட். இங்கே தான் வராங்க நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட், நம்ம நண்டும் இறாலும். இதை நான் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. இதில் நடுவில் இருக்கிற அந்த கருப்பாக ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பேர் ரிமூவ் பண்ணாமல் போடுவாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. நான் இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த பொருள் என்னென்ன அளவுகளில் போடணும் அப்படின்னு நம்ம சமைக்கும் போதே பார்த்துடலாம், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன், 3/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். அதை நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வந்தோன்னே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்களேன். அதை நல்லா கோர்ஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, நல்லா ஒரு திப்பியாக அரைச்சி இது கூட கலந்து நல்லா நம்ம வதக்கணும். ஸோ நம்ம பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பிறகு இந்த வெங்காயத்தை போட்டு 2 நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப அரைச்சி போட்டிருக்கிறதுனால சட்டியில் அங்கங்கே ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த பூண்டும் அந்த வெங்காயமும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது தக்காளியை இந்த மாதிரி, அதாவது ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 அரைச்சிக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். ஸோ இதை நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டோடு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னென்னா உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக நம்ம தக்காளி வதங்கிடுவாங்க. நல்லா அந்த வெங்காயம், அந்த பூண்டு, இந்த தக்காளி 3மே சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் வரணும். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் என்னென்னா நம்மளோட மஞ்சள் தூள். ஸோ 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆயில் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னே எல்லாம் ஒன்றா நமக்கு வரணும். இன்க்ரீடியன்ட்ஸ் தனித்தனியாக தெரியக்கூடாது, இப்படி அள்ளுனா அப்படியே சேர்த்து வரணும். அதான் கரெக்டான பதம். மீன்வைல் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதை கொஞ்ச நாளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் கைவிடாமல் நல்லா இதை வதக்கி விடுங்க. அங்கே பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் அத்தனையுமே தனியாக பிரிஞ்சு வருது, தெரியுதுங்களா? இப்போவே பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது, செம்மையான ஒரு அரோமாவும் வெளியில் வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எஸ், பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இனிமேல் நம்ம இதுக்குள்ளே நம்ம நிறைய மசாலாஸ், நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ்லாம் 1 by 1 நம்ம போட போகிறோம். நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ இது ஜீரகத்தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஹாஃப்லையும் பாதி பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காயும் தூள் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மாதிரி நம்ம காயும் தூள் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ நல்லா கை விடாமல் நல்லா போட்டுக்கோங்க. இப்போவே பாதி குழம்பு ஆயிடுச்சு, அவ்வளோ நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இப்போ இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடிங்க.
இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா உங்களுக்கு வந்து வேகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கம்மியாக ஆயில் போட்டிருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆயில் நிறைய சேர்த்து சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தேவைப்படாது. உங்களுக்கு ஆயிலே நல்லா அது ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்படி கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேகாது. இந்த பவுடர்லாம் சேர்த்தோம்ல மசாலாஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெந்து வராது, பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கீழெல்லாம் அடிப்பிடிக்காமல் பண்ணிக்கணும். ஸோ மீன்வைல் என்ன பண்ணணும்னா, துருவின தேங்காய், கொஞ்சம் மிளகு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். இதை பாருங்கள், குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் வரக்குள்ளே நான் ஒரு 2 முழு மிளகாயை எடுத்து போடுறேன். இது வந்து இந்த ஸ்டேஜில் மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அரோமா வரும், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ இப்போ குழம்பையும் நம்ம அடிக்கடி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்மளோட புளி தண்ணி கரைசல் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் வடிகட்டி அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணியை இந்த பதத்தில் தான் நீங்கள் வந்து ஊற்றணும். பாருங்கள், கொஞ்சம் அந்த மசாலாலேருந்து அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி நல்லா கலக்கி விடுங்க. கூடவே நான் வந்து முழுசாக ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இந்த டைமில் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம் அந்த புளி கரைசல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை நல்லா கலக்கி விட்டே இருந்துட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நண்டுலேயே ஏற்கனவே தண்ணி வரும். ஸோ நீங்கள் அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம தண்ணியாக வச்சுட்டோன்னா நண்டை நீங்கள் போடக்குள்ள நண்டுலேருந்து தண்ணி நல்லா வந்துடும். அது ஒரு மாதிரி ரசம் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நல்ல பதமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நல்லா இந்த குழம்பெல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். இனிமேல் இந்த சமயத்தில் நீங்கள் நண்டு அண்ட் இறால் ரெண்டுத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? எஸ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை மிஸ் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டால் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம குழம்பு. இதில் அப்படியே எடுத்து நண்டை வந்து போடணும். பாருங்கள், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நண்டை போடுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? ஏற்கனவே இதில் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஓரளவு தண்ணியாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து தேங்காயும் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஓரளவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரான்ஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் போட்ட பிறகு நல்லா குழம்பு தண்ணி விடுங்க. ஸோ நம்மக்கிட்ட தேங்காயும் இருக்குது, அதையும் மறந்துடக்கூடாது. எஸ், இப்போது எல்லாம் நல்லா கொதித்து வரணும். சரிங்களா? அது வரைக்கும் லைட்டாக கிண்டிகிட்டே இருக்க வேணாம். லைட்டாக எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நாளி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அதை வந்து விட்டுறணும். சரிங்களா? நல்லா அது கொதித்து வரணும். இப்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இல்லை மீடியம் டு ஹை ஃப்ளேம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம நண்டெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. வாவ், சூப்பரான ஸ்மெல் வரும் இப்போ உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். நம்மளோட தேங்காயை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். பார்த்திங்களா, நம்ம பூண்டு, தக்காளி, அப்புறம் ஆனியன் எல்லாமே சேர்ந்து குழம்புக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் வீடே மணக்குங்க. சரி, ஓகே. இந்த டைமில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட தேங்காய் கலவையை எடுத்து அழகாக போட்டிருக்கோங்க. நம்ம தேங்காய் போட்ட பிறகு குழம்பு கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வரலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் போனால் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும், நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப இஷ்யூஸ் ஆகிடும். ஸோ அதனால் தேங்காய் போட்ட பிறகு குழம்பு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 மினிட் to 2 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் சுண்டும், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. குழம்புக்கு தேவையான உப்பை நடுவில் போட்டுருங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கல. அப்பப்போ டேஸ்ட் பார்த்து குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி குழம்புக்கு. ரெடி.